ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி, கேரளம் மற்றும் அசாமில் நாளை நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ஆரோக்கியமான குழந்தைகள் வலுவான நாட்டின் அடித்தளம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள நிதிக் கொள்கையில் கடனுக்கான வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீதான தாக்குதலை 2 வாரத்திற்கு நிறுத்தி வைக்கும் அமெரிக்காவின் முடிவுக்கு ஆதரவளிப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று சீன தைப்பேயை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி, கேரளம் மற்றும் அசாமில் நாளை நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணி பலத்த பாதுகாப்புடன் தொடங்கியுள்ளது. புதுச்சேரி மகளிர் புதிய கல்லூரி, மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் செயல்படும் கட்டுப்பாட்டு மையங்களில் இருந்து இன்று காலை மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டன. தேர்தலுக்கு பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மீண்டும் இந்த கல்லூரிகளில் செயல்படும் கட்டுப்பாட்டு மையங்களில் பாதுகாப்புடன் வைக்கப்படும். புதுச்சேரி மாவட்டத்தில் 4116 பேர் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 3000 காவல்துறையினரும் 45 கம்பெனி மத்திய துணை ராணுவப் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கேரளத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலின் போது அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஒருமுறை பயன்படுத்தப்படும் நெகிழி பொருட்களும் தெர்மோகோலும் இந்த பகுதிகளில் தடை செய்யப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இயக்கம் கடந்த 3 வாரங்களாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுற்றுச்சூழல் நெறிமுறைகளை மீறியதற்கு 8 லட்சம் ரூபாய் இழப்பீடு பெறப்பட்டுள்ளது. அசாமில் 126 தொகுதிகளுக்கு நாளை நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளது. இந்த தேர்தலில் 722 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மாநிலத்தில் உள்ள 31,490 வாக்குச்சாவடி மையங்கள் வெப்காஸ்டிங் மூலம் கண்காணிக்கப்பட உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அனுராக் கோயல் தெரிவித்துள்ளார். 34,000 முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் இருந்தபடியே வாக்களித்துள்ளனர். தேர்தலை சுமூகமாக நடத்த 1,50,000 லட்சம் பேர் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சில பகுதிகளில் 100 டிகிரி வெயில் அடித்தும் தேர்தல் பேரணிகளும் பிரச்சாரங்களும் ஓயாமல் நடைபெற்று வருகின்றன. மாவட்டங்கள் தோறும் தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள் விரிவான முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பாதுகாப்பு பணிகளுக்காக 23,000 துணை ராணுவப் படையினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தில் 5,900 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டுள்ளது. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை தபால் மூலம் வாக்குப்பதிவு செய்வதற்கு 2,05,000 வாக்காளர்கள் விண்ணப்பித்துள்ளனர். தேர்தல் பிரச்சாரங்கள் பாதுகாப்புடன் நடைபெறுவதற்கு காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கூட்ட நெரிசலை முறைப்படுத்தி வாகன போக்குவரத்தை சுமூகமாக நடத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. விழுப்புரம் மாவட்டத்தில் ஆட்டோ பேரணி மூலம் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தேர்தல் ஆணையத்தின் சார்பில் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பல்வேறு விதமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஆட்டோ பேரணி விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக ஆட்டோக்களில் 100% வாக்குப்பதிவு என்ற விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை ஒட்டினார். இதில் 40க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் கலந்து கொண்டு புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பழைய பேருந்து நிலையம் வரை பிரதான சாலை வழியாக சென்றது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பேருந்துகளில் ஏறி பயணிகளுக்கு துண்டு பிரசுரங்களையும் வழங்கினார். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ். திருவள்ளூர் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 முன்னிட்டு 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு துறை வாயிலாக இதுவரை 5,000க்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாவட்டம் முழுவதும் 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் நடத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் செய்தி மக்கள் தொடர்பு துறை இணைந்து அதிநவீன மின்னணு விளம்பர வாகனத்தில் பொதுமக்கள் விழிப்புணர்வு அடையும் வகையில் வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு ஒட்டு வில்லைகள் ஒட்டப்பட்டு அதில் தேர்தல் விழிப்புணர்வு குறும்படங்கள் திரையிட 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான மு பிரதாப் கொடியசைத்து துவக்கி வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். திருவள்ளூரிலிருந்து ஏ கே தனசேகரன்.
ஆரோக்கியமான குழந்தைகள் வலுவான நாட்டின் அடித்தளம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய ஊட்டச்சத்து இருவார விழா நாளை தொடங்கவுள்ள நிலையில் பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் ஊட்டச்சத்து இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டமானது ஊட்டச்சத்தான உணவளித்து தாய் சேயின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வழிவகை செய்யும். குழந்தைகளின் மூளை மற்றும் உடல் வளர்ச்சிக்கு முதல் 1000 நாட்களில் வழங்கும் ஊட்டச்சத்தான உணவு மிகவும் முக்கியமானது என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளதாகவும் பிரதமர் திரு மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. வாக்கு என்பது உங்கள் உரிமை, வாக்களித்தல் உங்கள் கடமை. கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் தனிப்பெரும் பெருமை. கோட்டை கதவை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம். நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் தேசிய கொடியே சிறக்கலாம். இதயம் சொல்வதை கேளுங்கள், எல்லாரும் வாக்களியுங்கள். உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்டுள்ள நிதிக் கொள்கையில் கடனுக்கான வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் அறிவிக்கவில்லை. ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா வெளியிட்டுள்ள நிதிக் கொள்கையில் ரெப்போ வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று அறிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் உள்நாட்டு ஒட்டுமொத்த வளர்ச்சி 7.6% இருக்கும் என்றும் நடப்பு நிதியாண்டில் இது 6.9% இருக்கும் என்று நிதிக் கொள்கை குழு கூறியதாக அவர் தெரிவித்துள்ளார். பெட்ரோலிய பொருட்கள் விலை அதிகரித்ததால் பணவீக்கம் விகிதம் அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார். நடப்பாண்டில் பணவீக்க விகிதம் 4.6% இருக்கும் என்றும் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். இளைஞர்களுக்கு சுய வேலை வாய்ப்பளிக்க முத்ரா திட்டம் பயனுள்ளதாக அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதம மந்திரி முத்ரா திட்டம் தொடங்கி இன்றுடன் 11 ஆண்டுகள் நிறைவடைந்ததை அடுத்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஏராளமானோர் முத்ரா கடன் உதவி பெற்று புதிய தொழில் தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி தொடங்கிய இந்த திட்டம் சிறு குறு வணிகர்களுக்கு கடன் உதவி வழங்க வழிவகை செய்ததாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சிறு வணிகர்களின் மேம்பாட்டிற்கு பிரதமரின் முத்ரா திட்டம் பயனுள்ளதாக அமைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் 40 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் 58 கோடி நிறுவனங்களுக்கு கடன் உதவி வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் 12 கோடி இளைஞர்கள் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மண்டல அளவிலான வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று நித்தி ஆயோக் கூடுதல் செயலர் ராஜீவ் சிங் தாக்கூர் கூறியுள்ளார். புதுதில்லியில் கருத்தரங்கில் பேசிய அவர் மாநிலங்களின் தொழில் வளர்ச்சிக்கு நித்தி ஆயோக் கொள்கை அளவில் ஆதரவளித்து வருவதாக கூறியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை 2 வாரத்திற்கு நிறுத்தி வைக்கும் அமெரிக்காவின் முடிவுக்கு ஆதரவளிப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பு மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என்று கூறியுள்ளார். ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதை தடுப்பதற்கான அமெரிக்காவின் அனைத்து ராணுவ நடவடிக்கைகளையும் இஸ்ரேல் வரவேற்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மேற்காசிய பகுதியில் அமைதியை கொண்டுவர ஹிஸ்புல்லா மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்பது உட்பட 10 நிபந்தனைகளை ஈரான் முன்வைத்திருந்தது. இதனை ஏற்க மறுத்த இஸ்ரேல் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பு மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. நாசாவின் ஆர்டெமிஸ் 2 விண்கலத்தில் பயணம் செய்த விண்வெளி வீரர் சர்வதேச விண்வெளி மையத்துடன் தொடர்பு கொண்டு சாதனை படைத்துள்ளார். நிலவுக்கு அருகே சென்ற ஆர்டெமிஸ் 2 விண்கலத்தின் பயணம் செய்த விண்வெளி வீராங்கனை கிறிஸ்டினா கோச் சர்வதேச விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீராங்கனை ஜெசிகாவுடன் பேசினார். முதல் முறையாக நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு சென்ற விண்கலத்தில் இருந்து ஒருவர் சர்வதேச விண்வெளி மையத்துடன் தொடர்பு கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று சீன தைப்பேயை எதிர்கொள்கிறது. தாய்லாந்தில் நடைபெறும் போட்டி பிற்பகல் மணி 2:30க்கு தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் டெல்லி அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. டெல்லியில் இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி, கேரளம் மற்றும் அசாமில் நாளை நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ஆரோக்கியமான குழந்தைகள் வலுவான நாட்டின் அடித்தளம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள நிதிக் கொள்கையில் கடனுக்கான வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீதான தாக்குதலை 2 வாரத்திற்கு நிறுத்தி வைக்கும் அமெரிக்காவின் முடிவுக்கு ஆதரவளிப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று சீன தைப்பேயை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.